அக்ரிகல்ச்சர் பாலிசி இன் இந்தியாவில் The new agriculture policy based on export of agricultural goods was announced by the central government in 2018. விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அதை கூட லைன் பண்ணிக்காங்க. நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி புதிய விவசாய கொள்கை மத்திய அரசாங்கத்தால் எந்த ஆண்டு அறிவிக்கப்படுதுன்னா 2018. This policy states that the government has decided to remove export restriction on most organic and processed agricultural product. இந்த கொள்கை பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்தது. Agriculture policy of a country is mostly designed by the government by raising agriculture production and productivity and also for raising the level of income and standard of living of farmers within the defined time frame. ஒரு நாட்டின் விவசாய கொள்கை பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள விவசாயிகள் வருமான நிலை மற்றும் அடுத்த லைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது ஒரு அருமையான சொல். வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. திஸ் பாலிசி இஸ் ஃபார்முலேட் ஃபார் all-round and comprehensive development of the agriculture sector. இந்த கொள்கை விவசாயத்துறையின் அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. The following are some of the important objectives of India's agriculture policy. இந்திய விவசாய கொள்கையின் முக்கியமான குறிக்கோள்கள் பின்வருமாறு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்றில் raising the productivity of inputs. உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துதல். One of the important objectives of India's agriculture policy is to improve the productivity of inputs. So, purchased like HYV seeds and HYV seeds of high yielding variety seeds, உயர் ரக விதைகள், fertilizers and pesticides, irrigation project etc. இந்தியாவில் விவசாய கொள்கையின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று வீரிய ரக விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற வாங்கிய உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதாகும். உள்ளீடுகளுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்துவது அல்லது உயர்த்துதல் ஆகும். ரைசிங் வேல்யூ ஆடட் ஃபார் ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் டு இன்க்ரீஸ் ஃபார் ஹெக்டேர் வேல்யூ ஆடட் பை ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ஜென்ரல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி of small and marginal holding in particular. வேளாண் கொள்கையானது பொதுவாக வேளாண் பொருளினுடைய உற்பத்தி திறனை உயர்த்துவதன் மூலம் குறிப்பாக சிறிய மற்றும் ஓரளவு வைத்திருக்க உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமும் உடல் ரீதியான
உற்பத்தியை உயர்த்துவதை விட ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டதை அதிகரிப்பதாகும். ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ், ஏழை விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாத்தல். Agriculture policy is a proposal to a product the interest of poor and marginal farmers by abolishing intermediaries through land reforms, expanding institutional credit support to poor farmers, etc. ஏழை விவசாயிகளுக்கு நிறுவனக்கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், நில சீர்திருத்தங்கள் செய்தல், இடைத்தரகர்களை ஒழித்தல் போன்றவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது விவசாய கொள்கையாகும். நெக்ஸ்ட் ஒன்ல மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சர் செக்டர், விவசாயத்துறையை நவீனமயமாக்கல். Here the policy support include the introduction of a modern technology in agricultural operation and obligation of improved agriculture input like high yielding variety seeds, fertilizer, etc. விவசாய கொள்கை ஆதரவில் விவசாய நடவடிக்கைகள் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் மற்றும் வீரிய ரக விதைகள், உரங்கள் போன்ற மேம்பட்ட விவசாய உள்ளீடுகளை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும். அப்போ நெக்ஸ்ட் ஒன்ல என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன், சுற்றுச்சூழல் சீரழிவு. Here the policy support includes the introductions of a modern technology in agriculture operations and obligations of the improved agriculture input like a high yielding variety seeds, fertilizer. Next title environmental degradation. Agriculture policy of India has set another objective to check environmental degradation of a natural base of Indian agriculture. இந்திய விவசாயிகள் இயற்கை அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீரழிவை சரிபார்க்க இந்தியாவின் விவசாய கொள்கை மற்றொரு நோக்கத்தை அமைத்து உள்ளது. நம்ம நெக்ஸ்ட் ஒன் 6 பாயிண்ட்ஸில் ரிமூவிங் and bureaucratic obstacles, அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். The policy has set another objective to remove bureaucratic obstacles on the farmers, cooperative societies and self-help institutions so that they can work independently. விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோளை அமைத்துள்ளது. இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். நெக்ஸ்ட் டைட்டில் மல்டி டிமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் பல பரிணாமத்தினுடைய இயல்பு.